பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹோசனா ரிவைவல் சர்ச் பேஜ்க்கும் சபைக்கும் உங்களை அன்பாய் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் பாடி துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பு ஒளிபரப்பு, சிறப்பு கூட்டம் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, இந்த சிறப்பு ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையின் வழியாக, தேவனுடைய வார்த்தையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களை உருவாக்கி நடத்துவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுவார்களாக. தேவனுடைய வார்த்தையினாலே தேற்றப்படுவார்களாக, கட்டப்படுவார்களாக, உருவாக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆராதிக்கிற தேவனுடைய தூதை கொடுக்கிற உம்முடைய தாசர்களை வல்லமையாய் பயன்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த நாளிலே சிறப்பு துதி ஆராதனை நம்மத்திலே நடத்தும்படி பாஸ்டர் லியோ ராகேஷ் ரிஃப்ளெக்ஷன் மினிஸ்ட்ரீஸ் தேவக்கோட்டையிலிருந்து நம்மத்திலே இருக்கிறார்கள். கர்த்தரை அவரோடு கூட இணைந்து ஆராதிப்போம், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போம், தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பாஸ்டர் லியோ ராகேஷோட கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். Praise the Lord. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். ஹோசனா ரிவைவல் சர்ச் வழியாக உங்களை எல்லாம் சந்தித்ததில் சந்தோஷம். சபை மக்களுக்காக, அன்பு பாஸ்டர் அவர்களுக்காக, அக்காவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சந்ததியிலே அவர்கள் முக்கியமான பங்கை இந்த நாட்களில் அளித்து வருகிறார்கள். பரிசுத்த தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. அவர்களை தேவன் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். யூ ஆர் சோசன். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சர்வ மகிமைக்கும் பாத்திரரை நாம் துதிக்க போகிறோம். தெய்வ சமூகத்தில் நீங்களும் நானும் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது விடுதலைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமே அபிஷேகத்தை நம்பியே இருக்கிறது. சிம்சோன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். அது முடிந்ததற்கு பிற்பாடு அந்த எலும்பை அவன் தூக்கி கொண்டு வரவில்லை, தூக்கி எறிந்தான். ஏனென்றால் அவனுடைய அபிஷேகம் தலையின் மேல் இருந்தது. அதே போல தாவீது கூழாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்த்தினது நாம் எல்லாருமே அறிந்தது. அவர் கூழாங்கல்லை தூக்கி கொண்டு தெரியவில்லை, அவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் நம் மேல் இருக்குமானால் நீங்களும் நானும் கையிட்டு செய்கிற காரியங்களை தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர். நாம் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளை, நம்முடைய சபையை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய வாழ்க்கையை மூட போகிறது. என் கூட சேர்ந்து தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரட்சகரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷத்த கூட்டத்திலே கர்த்தருடைய பலன் எங்களை நிரப்புவதாக, தெய்வ சமாதானம் எங்களை மூடுவதாக. தடைகளை மாற்றுகிறவரே, எங்களுக்கு முன்பதாக நீர் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். தகர்த்தெறிவீராக. ஒரு மகா பெரிய பாதை எங்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிறதற்காக நன்றி. We welcome you, Holy Spirit. Father God, we honor you. ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்புவீராக. மகிமையால் எங்களை மூடுவீராக. உம் நாமம் மகிமைப்படுவதாக. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. அவரை நோக்கி சொல்லுவோம்.
சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. என் கூட சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயிரின் ஊற்றே நீராவி, உண்மையின் வழியே நீராவீர். உயிரின் ஊற்றே நீராவீர், உண்மையின் வழியே நீராவீர். உறவின் பிறப்பே நீராவீர், உள்ளத்தின் மகிழ்வே நீராவீர். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. We welcome you, Holy Spirit. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே மகிமையான கிரியைகளை செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். மகிமையான ஈவுகளை நமக்காக வைத்திருக்கிறார். வாசல்கள் தலைகளை உயர்த்த போகிறது, அநாதி கதவுகள் உயரப் போகிறது. ஏனென்றால் அவர் மகிமையின் ராஜாவாய் நம் மத்தியிலே உட்பிரவேசிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அநேக நாட்கள் தடைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான கிரியைகளையும், தீய கிரியைகளையும், சத்ருவின் எல்லா விதமான கிரியைகளையும் ஒன்றுமல்லாமல் போக பண்ணுகிற சர்வ மகிமைக்கும் பாத்திரர் அவர். நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை இந்த நாளிலே நாம் வார்த்தையை கேட்கிறதற்கு முன்பதாகவே நம்மை விடுதலையாக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணுவாராக. என் கூட சேர்ந்து
Thank you, Father. We welcome you, Holy Spirit. கர்த்தருடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். நாங்கள் இருக்கிற இந்த ஸ்தலங்களிலே ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. தடைகளை மாற்றுவீராக. வெறுமைகள் நீங்குவதாக. போராட்டங்கள் மாறுவதாக. சத்ருவின் கிரியைகள் எங்களுக்கு முன்பதாக தோல்வி காண்பதாக. கர்த்தரே எங்களுக்கு முன்பதாக ஜெய கொடியேற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஜெய கொடியேற்றும்படியா ஜெபிக்கிறோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சேர்ந்து சொல்வோம். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. We worship you. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த, சேர்ந்து சொல்லுவோம். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார்.
இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? சேர்ந்து, யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. We welcome you. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். அவர் நம்மத்திலே வந்து கிரியை செய்கிற மகிமைக்கு பாத்திரம். என் கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற அந்த ஸ்தானத்திலே வந்து கர்த்தர் நிரப்புவாராக. தடைகள் எல்லாம் மாறுவதாக, பிரச்சனைகளை ஓய பண்ணுகிற சர்வ மகிமைக்கும் பாத்திரம் இந்த நாளில் நம்மை நிரப்புவாராக. அவரை துதித்து பாடுவோமா? தேவ பிரசனம் நம்முடைய இருக்கிற இடங்களை நிரப்பட்டும். தடைகளை மாற்றுகிறவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற யோர்தான்களை இரண்டாக பிழை பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், செங்கடல்களை இரண்டாக பிரிய பண்ணுகிற சர்வ மகிமைக்கும் பாத்திரம் பெரிய கிரியைகளை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களை நிரப்புவதாக. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி சொல்வோம். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பையும் ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தை பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தை பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இவ்வுலக போக்கின்படி
நான் வாழ்ந்தேன் பல நாட்கள் இவ்வுலக போக்கின்படி. நான் வாழ்ந்தேன் பல நாட்கள் உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினால். உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினால். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம், தேவ சமூகத்திலே நாம் அவரை உயர்த்தும் போதே ஒரு பெரிய கிருபையினால் நம்மை நிரப்புவாரா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதற்கு ஒரு மகிமையான நோக்கம் உண்டு. அவரை உயர்த்தும் பொழுது ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக, அவரை ஆராதிக்கும் போது ஒரு பெரிய சத்துவம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, தடைகள் மாறுவதாக. இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பையும் ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பையும் ஊற்றினீரே. நன்றி சேர்த்து சொல்வோம், நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. கடந்த நாட்கள் முழுவதும் நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீர். நன்றி சொல்வோம், பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி சொல்வோம், நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள்.
சொல்லி சொல்லி பாடுவோம். நீர் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற சர்வ மகிமைக்கும் பாத்திரம். என் கூட சேர்ந்து யெகோவா ஈரே என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உயர்த்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். சேர்ந்து காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் கவனியில் எவரேனும் உண்டோ? கர்த்தர் இயேசு காண்கின்றார், கர்த்தர் இயேசு காண்கின்றார். அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு, அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உத்தம இதயம் கொண்டிருப்போம், உன்னதர் வல்லமை பெற்றிடுவோம். உத்தம இதயம் கொண்டிருப்போம், உன்னதர் வல்லமை பெற்றிடுவோம். கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும், கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும்
கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன, கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன. காண்கின்ற தேவன் நம்பே, காலமும் அவரை துதித்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மனதுருக்கத்தின் தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஏசையா மகிமையான இவுகளை செய்கிற தெய்வம் நம்மத்தில் இருக்கிறார். நீ கூட சேர்ந்து உள்ளத்தினாலத்திலிருந்து தெய்வமே ஓ ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக்குவீராக. இந்த நாளில் என் கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்புவதாக, ஆவியானவருடைய வல்லமை நிரப்புவதாக. இரட்சகரே, எங்களுடைய அநேக நாள் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராக. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணா எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பலன் பாய்வதாக, கர்த்தருடைய சுகம் இப்பொழுதே ஜனங்களை பற்றி பிடிப்பதாக. இந்த விசேஷித்த கூட்டத்தில் கர்த்தருடைய மகிமை தொடட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆராதிக்கும் பொழுதே வாழ்க்கை தலைகளாய் புரட்டி போடப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். We welcome you Holy Spirit. We welcome you Holy Spirit. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து செய்கிற காரியம் மகா பயங்கரமா இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. 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 அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். இது ஒரு விண்ணப்பமா தேவ சமூகத்தில் உறுதியான திட நம்பிக்கையோடு கூட நாம் இதை சொல்லி ஆராதிக்கும் போது அநேக நாள் வேண்டுதல்கள் வருஷங்கள் கடந்திருந்தால் நமக்கு நடக்காது என்று அநேகர் சொல்லியும், ஏன் நமக்கே ஒரு சில நேரத்தில் இனிமேல் நமக்கு இந்த காரியம் நடக்காது, இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது, இந்த பாதை நமக்காக திறக்காது, இந்த அனுபவங்கள் இனிமேல் நமக்கு இல்லை என்று நாமே அறிக்கை செய்தாலும் கூட கர்த்தருடைய காலத்திலே நேர்த்தியாய் செவ்வையாய் செய்கிற மகிமை நிறைந்த தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?
இமை பொழுது கைவிட்டாலும் தம்முடைய உருக்க கொள்ளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஓ ஹalleluya, அளவு கடங்காதும் பிரசன்னத்தால் நிரப்புவீராக. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். எப்படியும் செய்து முடிப்பீர். என் வழியாய் செய்து முடிப்பீர். ஏசையா 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 என் தெய்வம் நீதானையா. 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 அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்து ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே முது கிருபையால் எங்களை திருப்தியாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், புதிய கிருபைகளால் எங்கள் ஜனங்களை நிரப்புவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்புவதாக. எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாதபடி புதிய காரியத்தை எங்களுக்காக செய்கிற தேவன், வெறுமையான எங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றாய், வறண்ட நிலத்திலே ஜீவ நதியாய், அது ஒரு நாளும் வற்றாத ஜீவ நதியாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையின் எல்லா விதமான ஆச்சாரமும் நீரே.
எங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் கிரியைகளை செய்வீராக. இந்த விசேஷத்த கூட்டத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்புவதாக. தெய்வ மகிமை நாங்கள் இருக்கிற ஸ்தலங்களில் முழுவதுமாய் நிரப்புவதாக. வெறுமைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. எங்களுடைய பாத்திரம் உடைய அபிஷேகத்தால் நிரம்பி வழிவதாக சொல்லி ஜெபிக்கும். We welcome you Holy Spirit. We welcome you Holy Spirit. We welcome you Father God. நிரப்புவீராக, நிரப்புவீராக. We need your glory Father. We need your presence Father God. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களுடைய சபைகள் நிரப்பப்படட்டும். எங்கள் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. தீமைகளை விட்டு விலகி நன்மைகளை நாட உதவி செய்வீராக. ஆகாமியத்தின் கூடாரத்தின் அனுபவங்கள் மாறுவதாக. கர்த்தர் எங்களோட கூட இருந்து செய்யும் காரியம் மகா பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீரே. தகுதிப்படுத்துவீராக, செயல்களை செய்வீராக. ஒரு ரபலாஷகே தரதிய ரபலதுனோ பிரசன்னம் நிரப்புவதாக. என் உள்ளுறுப்புகள் உண்டாக்கியவர் நீதானே. தாயின் கருவில் உரு தந்தவர் நீதானே. என் உள்ளுறுப்புகள் உண்டாக்கியவர் நீதானே. தாயின் கருவில் உரு தந்தவர் நீதானே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே. நன்றி நவிழ்கின்றே. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. அவரை நோக்கி சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. என் உள்ளுறுப்புகள் உண்டாக்கியவர் நீதானே. தாயின் கருவில் உரு தந்தவர் நீதானே. என் உள்ளுறுப்புகள் உண்டாக்கியவர் நீதானே. தாயின் கருவில் உரு தந்தவர் நீதானே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே. நன்றி நவிழ்கின்றே. வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே. நன்றி நவிழ்கின்றே. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. அமர்வதையும் எழுவதையும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். என் அமர்வதையும் எழுவதையும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். எண்ணங்களை ஏக்கங்களை இன்றே அறிந்திருக்கிறீர். எண்ணங்களை என் ஏக்கங்களை இன்றே அறிந்திருக்கிறீர். நன்றி உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்க யாரும் இல்லையே என்ற சூழ்நிலை, வெறுமையான வாழ்க்கையை மிஞ்சி இருக்கிறது என்ற சூழ்நிலையில், வெளியே பார்ப்பதற்கு நன்றாயிருந்தாலும் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளாய் கலக்கத்தோடு வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளில் புதுப்பித்து கொண்டிருக்கிறது. இஃப் யூ பிலீவ் ஆர் நாட், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையை எடுத்து கட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. The spirit of restoration, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டி கொண்டிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். பழையன எல்லாம் களைந்து போயின, எல்லாம் புதிதாவதாக. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒளிய பண்ணி
புதிய அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்புவீராக. எங்கள் அமர்தலையும் எழுந்திருக்கிறதுலையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆண்டவரே மறைவான குற்றங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பாவ பழக்கங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உலக சிநேகத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. கர்த்தருடைய பலன் பாய்வதாக. உற்சாகத்தின் ஆவியானவர், கட்டுப்பாட்டின் ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கட்டுப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்மை விட்டு மறைவாக எங்கே நான் ஓட முடியும்? உம்மை விட்டு மறைவாக எங்கே நான் ஓட முடியும்? உம் சமூகம் இல்லாமலே எங்கே வாழ முடியும்? நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. தெய்வ மகிமைகள் நிரப்புகிறதற்காக நன்றி. அநேக நாள் அழுகைகள், அந்தரங்க வாழ்க்கையில் அநேக நாள் அழுத அனுபவங்கள் உண்டு. சோர்வான அனுபவங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. காயம் கட்டுகிறவரே, சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒரு போதும் அழமாட்டீர்கள். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒரு போதும் அழமாட்டீர்கள். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார், கேட்டவுடனே பதில் தருகின்றார். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார், கேட்டவுடனே பதில் தருகின்றார். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், அவளாயிருக்கின்றார். கருணை காட்ட அன்பு கரமசைத்து எழுந்து நிற்கிறார். அவளாயிருக்கின்றார். கருணை காட்ட அன்பு கரமசைத்து எழுந்து நிற்கிறார். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர், அவளாயிருக்கின்றார். கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகின்றார். இன்னல்கள் துன்பங்கள் நிறைந்த உலகிலே உன்னதர் வாக்களித்த வார்த்தை உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பூமியில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளே ஆதாரமாய் ஆச்சாரமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருவாரா? கடைசியா நம்ம ஆராதனையை முடிக்கிறதற்கு முன்பதாக தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் ஆராதித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் நுழைந்து ஆவியானவரே எங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம் சொல்லி முடிக்க போகிறோம். இன்னல்கள் துன்பங்கள் மிகுந்த உலகிலே உன்னதர் வாக்களித்த வார்த்தை உண்டு. இன்னல்கள் துன்பங்கள் மிகுந்த உலகிலே உன்னதர் வாக்களித்த வார்த்தை உண்டு.
கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார். கேட்ட உடனே பதில் தருகின்றார். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார். கேட்ட உடனே பதில் தருகின்றார். நீதி செய்பவர், இரக்கமுள்ளவர், மனதுருவின்படி காத்திருப்பவர். கரை சேர்த்திடுவார், கலங்காதே. உன்னை கரை சேர்த்திடுவார், நீ கலங்காதே. கர்த்தருடைய பலன் அது பாய்கிறது. மகிமையான இவுகளை தருகிற சர்வ மகிமைக்கும் பாத்திரம் எங்கள் வாழ்க்கையின் எல்லாமுமாய் நிறைய இருக்கிறார். மனிதர்கள் எங்களை தள்ளின போது, துச்சமாய் நின போது, பாதாளத்திலே போய் விழுந்த அனுபவத்திலே நாங்கள் கிடந்த போது, தேவாதி தேவனுடைய மகிமை எங்களை நிரப்பினதற்காக, எங்களை தகுதிப்படுத்தினதற்காக, தகுதியில்லாத எங்களை உயரத்திலே வைத்து அழகு பார்த்ததற்காக நாங்கள் நன்றின்னு சொல்றோம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த விசேஷத்த கூட்டத்தில் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறதற்கு முன்பதாக கர்த்தருடைய பலன் எங்களை பற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா விதமான புண்களையும் கர்த்தர் ஆற்றினதற்காக நன்றி. அநேக நாள் வடுக்களை கர்த்தர் மாற்றினதற்காக நன்றி. அநேக நாள் கேள்விகளுக்கு ஒரு பெரிய பதிலோடு கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு புது பலன் பாய்கிறதற்காக நன்றியப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பிரசனம் தொடர்ந்து எங்களை நடத்துவதாக. மகிமையான இவைகளை கர்த்தர் செய்வீராக. இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய வல்லமையிலே நிறைந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தொடர்ந்து ஓட எங்களுக்கு கர்த்தர் பலன் தருவீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு பாஸ்டர் அக்காவை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவன் இவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் தேவன் நிரூபித்து காட்டும்படியா ஜெபிக்கிறோம். எதிராய் செயல்படுகிறவர்களையும் எங்கள் சார்பிலே வரப்பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய கிருபைக்குள்ளா எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்லது ஒரு ஆராதனையை தெய்வ பிரசன்னத்தில் நாம் அனுபவித்தோம். தேவனை நன்றாய் பாடி துதித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில் பாஸ்டர் லியோ ராகேஷ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஹோசனா ரிவைவல் சர்ச் குடும்பத்தின் சார்பாக, எங்களுடைய தனிப்பட்ட சார்பாக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. சரி, ஒரு முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக பிரதர் ஞானேஷ் அவர்கள் நாகர்கோயிலிருந்து நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். பாஸ்டரை நேரடியாக கொண்டு வரணும்னு நாங்கள் நினைச்சோம். ஆனாலும் அது சந்தர்ப்பம் வாய்க்கல, சூழ்நிலைகள். ஆனாலும் தேவனுடைய தாசனை தொடர்பு கொள்ளும் போது அவர் மறுக்காம நமக்கு லைவ் பண்ணுகிறாங்க. அதற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் பெருக பண்ணுவாராக, அநேக தேசங்களுக்கு கொண்டு செல்வாராக என்று சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய ஓசனா திருச்சபையின் சார்பாக அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் இருக்கிற இடங்களிலேயே கரங்களை தட்டி பிரதர் ஞானேஷ் அவர்களை வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையில் உங்களோடு கூட இணைந்திருந்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் அடியனுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தேவனுடைய கிருபையினால தயவுனால கொடுத்த அன்பு பாஸ்டர் டேனியல் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய மனைவி சகோதரி பியூலா அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹோசன்னா ரிவைவல் சர்ச்சுக்காக நான் கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன். சேலம் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபை விசுவாசிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எங்களோடு இணைந்து இந்த நேரத்தில் கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம்மை அவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம்.
தேங்க்யூ லார்ட். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We praise your holy name, Master. Hallelujah. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நீர் பெருகவும் நான் சிறுகவும், நீர் பெருகவும் நான் சிறுகவும், தெய்வத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை. கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை கருத்தோடு இன்றும். நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை. கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிநேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திவ்ய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து நிற்கிற போதெல்லாம் உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை தேற்றுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சில நிமிஷங்கள் உடைய பாதப்படியில் இருக்கிறோம். உடைய சத்தத்தினாலே எங்களை பலப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தி அருளும். நான் தான் என்று சொல்லி எங்களை முன்னேற்றி நடத்தும். பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை செய்ய கிருபைத்தார். ஜனமும் முடியது அடியனும் முடிவந்த வார்த்தை முடியது எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கூடுகைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது பல மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த கூடுகை நடத்தப்பட வேண்டும் என்று பாஸ்டர் அவர்களுக்கு ஆண்டவர் பாரத்தை கொடுத்து அடியனோடு பகிர்ந்து கொண்டிருந்தாலும், இந்த நாளிலே மாம்சத்தின்படி உங்களோடு கூட இணைந்திருக்க முடியாவிட்டாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு ஜெப நிலையிலே நீங்கள் எங்கிருந்தாலும் ஜெப நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஹோசன்னா ரிவைவல் சர்ச்சோடு விசுவாச பிள்ளைகளோடு, குறிப்பாக தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளோடு பேசும்படி என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தையை தான் இந்த நாளில் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, ரெவலேஷன் சாப்டர் 22 verses 11 வாசிக்க கேட்டோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்போ இந்த வசனத்துல 2 கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த இன்னும் என்கிற வார்த்தையை தான் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். ஒருவேளை அது உலக பிரகாரமான மனுஷனாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, இன்னும் செய்யட்டும் என்கிற ஒரு வார்த்தையை
பரிசுத்த ஆவியானவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்காக மாத்திரமல்ல இந்த இன்னும் என்கிற ஒரு வார்த்தை. இந்த நீதி செய்கிறவன் மட்டும் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் மட்டும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருந்தால் இதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் நமக்கு இருந்திருக்காது. ஆனால் அசுத்தம் உள்ளவனும் இன்னும் அசுத்தமாய் மாறட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல 12வது வசனத்துல சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், behold I come quickly. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்க, இந்த வார்த்தை படிக்கும் போதுதான் இதுல ஒரு தெளிவு நமக்கு உண்டாகிறது. ஏன் ஆண்டவர் இன்னும் செய்ய சொல்லுகிறார்? எதற்காக இன்னும் செய்ய சொல்லுகிறார்? who ever it may be, யாராயிருந்தாலும் சரி, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறது. நீதிமானுக்காக மாத்திரம் அல்ல இங்கு சொல்லப்பட்டது, துன்மார்க்கனுக்காக மாத்திரம் சொல்லவில்லை. ரெண்டு கூட்டத்தாரையும் ஒருமனப்படுத்தி ஒரே கேட்டகரியில வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவனுடைய, அவனவன் என்றால் அவனவன், நீதி செய்கிறவனுக்கு அவனுக்குரிய பலன், அநீதி செய்கிறவனுக்கு அவனவனுக்குரிய பலன். ஹோசன்னா ரிவைவல் சர்ச்சோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுடவா ரகதியம் தனா ஹம்ஷனாதன ப்ரௌடஸ் மனாதியம் தலபா லாதுரஹபா கௌஷிகந்தலரபா சந்துரபதியந்தலரபா. அப்படியானா அதனால தான் ஆண்டவர் இன்னும் செய்யுங்கன்னு சொல்றார். ஏன்னா எந்த காரியம் எடுத்தாலும் இன்னும் அப்படி செய்தாதான் அதுக்கு பிரதிபலன். மோர், டு மோர், இன்னும் என்ற வார்த்தை வரணும். அது வந்தால்தான் பிரதிபலன். there is a reward. எனக்கு அருமையானவர்களே, அநியாயம் செய்யறவனுக்கு அநியாயத்துக்குரிய பிரதிபலன் வரணும்னா அவன் இன்னும் அநியாயம் செய்யணும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான், இதோ அவனுடைய கிரியைகள் இப்பொழுதே நம் மத்தியில இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்தினாலும் அவனுடைய அக்கிரம செய்கள் இந்த பூமியில நிறைவேற வேண்டுமா? ஆதி ஆரம்பத்திலே படிக்கும் போது எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிவர்த்தியாகவில்லை, பூர்த்தி செய்யப்படவில்லை. அவனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆகட்டும், அப்பிறகு நான் சில காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீதிமானா இருக்கட்டும், உலக பிரகாரமான பாவம் செய்கிற மனுஷனா இருக்கட்டும், இன்னும் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறார். தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது இந்த இன்னும் என்கிற வார்த்தை இருதயத்தில் ஆழமாக பதிந்தது. உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் இன்றைக்கு அதை கிருபையை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 5, 6, 7 வசனங்கள் எல்லாம் உபதேசங்கள். இட்ஸ் a golden chapters என்று கூட நாம் சொல்லலாம். இங்கே சொல்லுகிறார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் என் கூட நடந்து வா, 1 கிலோமீட்டர் என் கூட நடந்து வா என்று பலவந்தம் பண்ணினால், ஃபோர்ஸ் பண்ணினால், கட்டாயப்படுத்தினால், நீ அவன் கூட 1 மைல் மாத்திரம் அல்ல, அவனோடு 2 மைல் தூரம் நீ போ என்று சொல்லி இயேசு அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சாதாரணமாக இந்த வசனங்களை நாம படித்து விட்டு போனாலும் ஒருவனை 1 மைல் தூரம் அழைக்கும் போது முதலாவது அவன் உடனே அவன் கூட நடந்து போக சம்மதிக்கப்படுவதில்லை. முதலாவது அவனோடு கூட போவதற்கு அவனுக்கு ஒரு உறுதி இருக்கும். தன்னை அழைத்தவன் யார், தன்னை யார் நடக்க கூப்பிடுகிறார், நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நான் நம்புகிறேன். அவனை யார் கூப்பிடுறா, அவனை யார் கூப்பிட்டா என்கிற ஒரு உறுதி அவனுக்குள்ள வருது. ரெண்டாவது, அந்த உறுதி வந்த பிறகு அவன் அவனோடு கூட நடக்க சம்மதிக்கிறான். அது பாருங்க, 1 கிலோமீட்டர் என்று கூட நடந்து வா என்று சொல்லும் போது அந்த உறுதி வந்த பிறப்பாடு தன்னை யார் கூப்பிட, ஒரு சின்ன பிள்ளைய ரோட்ல போற ஒரு நபர் வந்து வா நான் அவன் கூட நடக்க விரும்புறேன், உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நடந்து போயிடுறது கிடையாது. முதலாவது தன்னை கூப்பிடுகிறவர் யார் என்கிற உறுதி அந்த நபருக்குள்ள வரும். அந்த உறுதி
வந்த பிற்பாடு அவர்களோடு அந்த நபரோடு நடக்க அவர்கள் சம்மதிக்கிறார்கள், தொடர்ந்து நடக்கிறார்கள். அந்த தொடர்ந்து நடக்கிற அந்த அனுபவங்கள், அந்த 1 மைல் நடக்கும்போது சொல்லுகிறார், இன்னும் நீ 1 மைல் நடக்கலாம். அப்படியானா இந்த இன்னும் என்கிற வார்த்தை சாதாரணமானது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, today the heaven is urging somebody. சிலரை பரலோகம் கட்டாயப்படுத்துகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். சிலரை பரலோகம் ஓசன்னா ரிவைவல் சர்ச்சை பரலோகம் பலவந்தம் பண்ணுகிறது. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கும் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஒரு சபை, ஒரு விசுவாசி, ஒரு வாலிபன், ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு சிறு பிள்ளை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பலவந்தம் பண்ணணும். You should force yourself by the help of the Holy Spirit. உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணணுங்க. அப்ப இந்த காரியம் உங்களுக்கு தெளிவாகும்னு நான் நம்புகிறேன். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினான், அவனோட 2 மைல் தூரம் நீ நட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை பிராக்டிக்கலா அப்படி உடனே ஒருத்தர் கூட்டுற நம்ம போயிட மாட்டோம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த உறுதி அப்புறம் அவனோடு தொடர்ந்து நடக்கிறது. அதோடு முடிந்து விடவில்லை, கூட 1 மைல் உன்னோடு கூட நடக்க இன்னும் அதிகம் செய்ய. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷரபா தியந்தலரபா ஹதுரமனதியந்தலரபா. நீங்க எந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறீங்கங்கறத மறந்துட்டு கொஞ்ச நேரம் நல்ல கைகளை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷடுரபா கோதரபா ஷம்துலபா தியந்தலரபா. எனக்குள்ள கிரியை செய்கிற என் மேல ஆவியானவர் அசைவாடுகிறதை உங்களால உணர முடியும். எப்போ நமக்குள்ள அதே ஆவியானவர் இருந்தால் நிச்சயமாய் அதை உணர முடியும். நல்ல கைகள் அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதியாகமம் 19:16 வாசிக்கிறோம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே லோத்துவின் கைகளை பிடித்து சொல்லுகிறார், இன்றை இன்னும் பட்டணத்துல உனக்கு வேண்டியவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் சொல்லு. அவங்களோட சேர்த்து அவன் மனைவி 2 குமாரத்திகளை பட்டணத்துக்கு வெளியிலே பிடித்து கொண்டு வந்து விட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான திருச்சபையே, விசுவாச பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரரே, ஆண்டவர் நம்ம மேல வைத்த இரக்கம் தான் நம்மை இன்னும் முன்னேற்றி நடத்த கிருபையாயிருக்கும். ஆண்டவர் நம்முடைய சபையை இன்னும் அதிகமான பாதையில், இன்னும் என்கிற வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு தருகிறார். This is the prophetical word from the spirit of the living God. இன்னும் இந்த சபை முன்னேறி செல்ல வேண்டுமானால் இந்த சபை தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்குமா தெரியாது. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் நான் நிறைய நேரத்துல என் வாழ்க்கையில யோசித்து பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல நிறைய நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். எத்தனையோ இடங்களில நான் தாமதித்துக் கொண்டு ஒரு 4 சுவருக்குள்ள முடங்கி கிடக்கும் போது அவர் என் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அவர் இரக்கம் உள்ளவர். நம்ம சபை மேல ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் வேணும். நம்முடைய குடும்பங்கள் மேல ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் வேணும். அந்த இரக்கம் இருக்கிற வரைக்கும் தான் நாம தாமதித்துக் கொண்டிருந்தாலும் நம்ம கையை பிடித்தவர் வெளியே கொண்டு வந்து விட வல்லமை உள்ளவர். உங்களுக்கு தெரியுமா, லோத்துவின் மேல வைத்த கிருபையினால ஒரு மனுஷன் சபையில ஒரு பாஸ்டருக்கு மேல ஆண்டவருடைய இரக்கம் இருந்தா போதும். ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு இந்த பட்டணத்துல தெரிந்தவங்க யாராகிலும் இருக்கிறார்களா? உனக்கு இந்த பட்டணத்துல இன்னும் கூட கூட்டிட்டு வர்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? மனதுண்டானால் நீ சொல்லு. உடனே லோத்து சொல்றாரு, மனைவி இருக்கிறான், 3 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் இதை சொல்லுகிறார். சேலம் மாவட்டத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், பாஸ்டர் உங்களை பார்த்து கேட்கிறார், விசுவாச பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார், உனக்கு இந்த பட்டணத்துல இனி யாராகிலும் உண்டோ? எனக்கு அதை நீ சொல்லு. நீ சொன்னா நான் உன்னோடு சேர்த்து உன் மேல வைத்த இரக்கத்தினால அவர்களையும் வெளியில கூட்டிட்டு வர ஆயத்தம். அன்னைக்கு இரக்கம் பெற்றவர்கள் குறுகின மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல திரளான இரக்கம் பெற்றவங்க குறுகின மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் அவன் மேல் கர்த்தர் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையை பிடிச்சிட்டு சொல்றாரு. அவனை இழுத்துட்டு போயிருந்திருக்கலாம். கேட்கிறார், வேற யாராவது இருக்காங்களா? நீ சொல்லு, ரெக்கமெண்ட் சம்வான். சேலத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. சபை தேவ சமூகத்துல ரெக்கமெண்ட் பண்ணட்டும். ஆண்டவரே, இத்தனை கிராமம் இருக்கு ஆண்டவரே என்று சொல்லுங்க. உங்க கையை பிடிச்சு இழுத்து அக்கிரமத்திற்கும் அநீதிக்கும் அசுத்தத்திலிருந்து வெளியிலே கொண்டு வருகிற தேவன் உங்களோடு சேர்த்து உங்கள் மேல வைத்த இரக்கத்தினாலே அவர்களையும் வெளியே கொண்டு வர போகிறேன் என்று சொல்லுகிறேன். அன்பு தாயாரை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க மேல வைத்த இரக்கத்தினாலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார்,
உன் வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? பிள்ளைங்க பேரை சொல்லுங்க, உன் கணவர் பேரை சொல்லுங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் பேரை சொல்லுங்க, உறவினர்கள் பேரை சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கிராமத்தை சொல்லுங்க, காலேஜில் படிக்கிறவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என் மேல வைத்திருக்கிற இறக்கத்தினால என்ன விட்டு கூட்டிட்டு போயிடாதீங்க, என் கூட ஒரு கூட்டம் இருக்கிறது. So see the mind of Lot. லோத்துடைய மனநிலைமையை பாருங்க. உடனே சொல்றேன், என் மனைவி 2 பிள்ளைங்க. ஆனா நான் சொல்லுவேன், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பிராட் மைண்ட் வந்திருக்கலாம். அவன் பொண்ணுக்கு மருமக்கள் எல்லாம் நிச்சயம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? பைபிளை நம்ம படிக்கும் போது தெரியும். அந்த பிள்ளைங்களை கூட சொல்லியிருந்திருக்கலாம். 2 மருமக்கள் அவங்க இருக்காங்க, சன்னிலாஸ், அவங்களை நிச்சயம் பண்ணியிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்றதுக்கு, அவங்களையும் கூட்டிட்டு போயிருவோம்னு சொல்லியிருந்தா பாருங்க, அந்த அம்மோனியர் மோவாபியர் என்கிற தவறான சந்ததிகள் உருவாயிருக்க முடியாது. தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக கலங்கம் பண்ணினவங்க ஜாதிகள் அவங்களை பொறுத்தங்க. இப்படிப்பட்ட அசுத்தமான சந்ததிகள் எழும்புவதற்கு லோத்து காரணமாயிட்டான். சபைக்கு ஒரு பிராட் மைண்ட் வேணுங்க. யாராவது உங்களை சாப்பிட கூட்டா, உங்க மேல வச்சிருக்கிற இறக்கத்தினால, உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால, தயவுனால சாப்பிட கூட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த வரேன், என்ன அவங்கெல்லாம் தூக்கிட்டாங்களா பார்த்துட்டு வரேன்னு போகக்கூடாது. சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்ல, யூ ஷுட் ரெக்கமெண்ட். இன்னொரு சகோதரர் இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு வேணும், இல்லை ஒரு 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 பொட்டலம் தான் பிரியாணி இருக்கு, இல்லை நோ ப்ராப்ளம், நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு பிராட் மைண்ட் வேணும். தம்பி, தங்கச்சி, சகோதரா, என் அன்பு தாயாரே, தேவனுடைய ஊழியக்காரரே, பாரத்தோட ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிராட் மைண்ட் இல்லை. என்ன, என் மனைவி, என் 2 பிள்ளைங்க போதும். என்னாச்சுங்க? தவறான சந்ததி பிறப்பதற்கு காரணமாய் மாறிவிட்டது. சபைக்கு குறுகின மனப்பான்மை வந்து விட்டது. இன்னும் என்கிற எண்ணம் இல்லாம போயிடுச்சு. மோர் அப்படிங்கிற ஒரு ரபா கதலமா ஸ்ரீகந்தல ரபா தடரபா லீகதரபா கடபா கதுரபா கஷிகந்தல ரபா சந்துலபாசியா. Oh, Holy Spirit of God, we thank you, Lord. சபைக்கு ஒரு பரந்த மனப்பான்மை வேணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்றதுக்கு என்னங்க கஷ்டம்? அவன் வேணும் இவன் வேணும்னு சொன்னா அவர் மேல இறக்க வச்சுட்டாரு. சபை மேல, ஹோசன்னா சர்ச் மேல இறக்க வச்சுட்டாரு. வேதம் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நான் யார் மேல இறக்கமா இருக்க சுத்தமா இருப்பேன், அவன் மேல இறக்கமா இருப்பேன். யார் மேல உருக்கமா இருக்க சுத்தமா இருப்பேன், உருக்கமா இருக்க. ஓடணும்னு நினைக்கிறவங்க ஓட முடியாது, விரும்புறவங்க எல்லாம் ஓட முடியாது. Apart from that, the favor of God, ஆண்டவருடைய தயவு உங்க மேல வரட்டும். இந்த சாயங்கால வேளையில விசேஷமா நான் உங்களுக்காக உங்களோட இணைந்து ஜெபிக்கிறேன். வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, we need favor. We need favor in our lives, Lord. the தயவு ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. இந்த தயவுங்கிற வார்த்தைய இன்னைக்கு அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, கொச்சப்படுத்தி வச்சிருக்காங்க. பாவம் செய்யறதுக்கு தயவு, அநியாயம் செய்யறதுக்கு தயவு. தயவு அதுக்கு இல்லை, தயவு அதுக்கு இல்லைங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபேவர்? அவன் மேல வச்சிருக்கிற தயவு, அவன் மேல வச்சிருக்கிற இறக்கத்தினால. எதுக்கு இறக்கம் தர்றாரு தெரியுமா? நீ சினிமா பாருன்னு சொல்றதுக்கா? எதுக்கு இறக்கம் தர்றாரு?
நீ உன் இஷ்டப்படி முடி வெட்டிக்கோ, உன் இஷ்டப்படி ட்ரெஸ் போட்டு 4 பேரை இடர பண்ண நான் தர்றாரு தயவு. தயவு அதுக்கு தரல. உன் மேல வச்சிருக்கிற இறக்கத்தினால உன்னால இன்னும் ஒரு 4 பேரை வெளியில கூட்டிட்டு வரலாமே. சேலத்துல அக்னி கந்தகமும் விழுவதற்கு முன்பதாக, தேவனுடைய நியாயத்திற்கு விழுவதற்கு முன்பதாக சபை மேல வச்சிருக்கிற இரக்கத்தை சபை பயன்படுத்தி ஊழியர்கள் மேல, விசுவாச பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற இரக்கத்தை பட்டணங்களிலே, தேசங்களிலே, ராஜ்யங்களிலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இறங்கி வருவதற்கு முன்பதாக இந்த தயவின் நாட்களில் எதுக்கு தயவு தர்றாரு? பாவம் செய்யறதுக்கா? எதுக்கு தயவு தர்றாரு? கார் வாங்கி ஓட்டுறதுக்கா? எதுக்கு தயவு தர்றாருன்னு உங்களால அந்த தயவு வச்சு 4 பேரை நீ வா நீ வா நீ வா இவங்கெல்லாம் வரணும் ஆண்டவரே சொல்லி பாருங்க. இல்லப்பா பஸ்ல இடம் இல்லை, நான் சின்ன வண்டியில வந்திருக்கேன் ஆண்டவர் சொல்லுவாரா? இல்ல, அவருடைய கரம் குறுகி போகலைங்க. அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. நீங்க சொன்னீங்கன்னா அவரு எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு போக ஆயத்தம். விட்டுறாதீங்க ப்ளீஸ். சொல்றதுல என்னங்க கஷ்டம்? யாரோ ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, ட்ரீட் வைக்கிறாங்க, ஆர்டர் பண்றதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன் மேல வச்சிருக்கிற இறக்கத்தினால வேற யாராவது உனக்கு இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்கிறாரு. சொல்ல மனம் இல்லை, சொல்லிதான் பார்ப்போமே. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாருங்க. ஏன்னா மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்கணும். என்னப்பா அப்படி எங்க மேல உங்களுக்கு ஒரு இறக்கம்? எதுக்கு இந்த இறக்கம்? உங்களுக்கு விளக்கம் நம்புறேன். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் நான் யாரையும் காணல் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இன்னைக்கு இந்த உபதேசங்களை எப்படி மாத்திட்டாங்க? எதுக்கு இறக்கம்? எனக்கு ஒரு இறக்கம் தர்றாரு. எதுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு இறக்கம் தர்றாரு. சில செய்திகள் எனக்கு தர்றாரு. எதுக்கு இறக்கம் தர்றாரு அப்படின்னா, இந்த இறக்கத்தின் மூலம் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்துடணும். இன்னொரு 4 பேர் சொல்லுங்க வாய் தரது. இன்னொரு 4 பேர். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு 12 கூட நிறைய மீனம் எடுத்துட்டு உடனே இயேசு என்ன செய்தார் தெரியுமா? Immediately she pushed his disciples to get in the boat. தன்னுடைய சீஷர்களை துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு போங்க. இன்னும் ஒண்ணு சாப்பிட தர்றாருனாலே படுத்து தூங்குறது இல்லை. எலியாவுக்கு அப்ப சாப்பிட கொடுத்தோன்னா அவர் மறுபடியும் படுத்துக் கொண்டார். மறுபடியும் விளாத தட்டி இதை சாப்பிடுங்க, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் please don't forget this word more. இன்னும் நெட்கார்டு போடும்போது மட்டும் இன்னும் கேட்கிறோம். 1.5 GB 2.5 GB தர மாட்டானா? 3 GB தந்துட மாட்டானா? அன்லிமிட்டட் டேட்டா தந்துட மாட்டானா? இன்னும் எதுலெல்லாமோ இன்னும் எதிர்பார்க்கிறோம். பிங்கோ பாக்கெட்ல, லேஸ் சிப்ஸ் பாக்கெட்ல 30% எக்ஸ்ட்ரா அப்படி போட்டோன்னா ஈடு பல்ல காட்டிட்டு வாங்கிடுறோம். மோர்னு வாங்கிடுறோம். நம்ம வாழ்க்கையில மோர் தேவை. இன்னும் ஒரு விஷயத்தை சாப்பிட தர்றாரு. வசனம் என்கிற இந்த அப்பத்தை சாப்பிட தருகிறார். சபைக்கு போஜனம் கொடுக்கிறார். மெய்ப்பன் மூலமாய் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். எதுக்கு? சாப்பிட்டுட்டு நல்ல பொத்துன்னு தூங்குறதுக்கு இல்லை. சாப்பிட்டோன்னு சொல்றாரு, ஜஸ்ட் மூவ் டு தி அதர் ஷோர். அவசரப்படுறார், துரிதப்படுத்தினார். போதும் இல்லை, போனோம் மோ. கர்மியானவர்களே, ஒரு எல்லையிலிருந்து அடுத்த எல்லைக்கு நாம் போவதற்கு ஒரு இறக்கம் தேவை. அந்த இறக்கத்தை சபை மேல வச்சிருக்கிறார். அதுதான் ரோமர் 11:22 வசனத்துல அழகாக பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பாருங்க சகோதரா, பாருங்க சகோதரி, வாலிப தங்கச்சி பாருங்க. தேவனுடைய தயவையும் அப்படி கண்டிப்பையும் பாரு. கொஞ்சம் இந்த சுத்தியில் இருக்கிறவங்களை பாரு. நான் பார்க்கிறேன், நீங்க பார்க்குறீங்களான்னு தெரியல. ஒரு சின்ன தப்பு செய்தா கூட பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு ஒண்ணுமில்லாம போய் நிர்கதியாய் விடப்படுகிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் காட்டுவார். செல்ல பாரு, உன் மேல வச்சிருக்கிற தயவையும் அவங்களுக்கு நான் காண்பிச்ச கண்டிப்பையும் பாரு. உன்னை நான் கண்டிக்கல, ஆனா இந்த தயவுல நீ நினைச்சிருக்கணும். ஒரு பாதியை மட்டும் பேசிடக்கூடாதுங்க, இன்னொரு பாதியும் பேசணும். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார் கேட்ட உடனே சாஸ்திரிகள் ஓடி போயிட்டாங்க அரண்மனைக்குள்ள. மீதியை யார் கேட்கிறது? மீதியை கேட்கணும். You need full prophecy in your life. You need the full blueprint in your life.
வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண திட்டம் தெரிந்து செயல்படுகிற ஒரு சபையாக, தேவ பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட. அறகுற தீர்க்க தரிசனத்தை வச்சு ஓடிடாதீங்க. இங்க பாதி மெசேஜ், அங்க பாதி மெசேஜ், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். இந்த கிருபைன்னு கேட்பாங்க. கிருபை பாவஞ்சதா தப்பு இல்லை, பாவஞ்சதா தப்பு இல்லை. இங்க வந்துட்டு ஜெபம் செய்யணும், இப்படி இந்த ரெண்டு கட்ட வாழ்க்கையில வாழ்கிறவங்க விளங்கவே முடியாது. ஆமா, அவங்களால ப்ராஸ்பர் ஆக முடியாது. ரெண்டு நினைவுகளால் இருக்கக்கூடாது. பிளீஸ், ஆண்டவர் சொல்றார் ரோமர் 11:22, தயவு கண்டிப்பு ரெண்டையும் காண்பிச்சுட்டு சொல்றாரு. நான் உனக்கு தயவு காண்பித்தேன். அந்த இரக்கத்தை என்ன செய்யணும்னா, அந்த இரக்கத்துல நிலை நின்றால் இன்னும் உனக்கு நான் இரக்கம் செய்வேன். இல்லைன்னா நீ வெட்டுண்டு போவாய். You are going to cut off from the root of Jesus Christ. கிறிஸ்து என்கிற வேர்ல இருந்து வெட்டுண்டு போயிடுவோம். நம்ம தயவை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு எவ்வளவோ தயவு பாராட்டி இருக்கீங்க, எவ்வளவோ தப்பு நான் துணிஞ்சு செய்திருக்கிறேன். ஆனா அந்த தப்புகள் எல்லாம் எங்களுக்கு நீங்க தயவு பாராட்டி இருக்கிறீங்கப்பா. அந்த தவறு செய்யும் போதெல்லாம் அந்த தயவு எங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரல, எங்களுக்கு தயவு காண்பிச்சீங்க. அதுக்காக நாங்க செய்யற தப்பு சரியில்லை. அந்த தயவுல நாங்க நிலை நிற்போம். அந்த தயவுல நாங்க சஸ்டெயின் ஆவோம். அதனால இன்னும் எங்களுக்கு தயவு செய்வார். எப்படி தயவு செய்வார்னா, இவன் பாவம் செய்யறதுனால தயவு செய்யல, இவன் நான் கண்டிக்கலங்கிறத புரிஞ்சுட்டு அந்த தயவை மெயின்டைன் பண்றோம். அந்த தயவை ப்ரெஷியஸா நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தண்டிக்கல, நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அந்த தயவுல சஸ்டெயின் பண்றதுனால இவனுக்கு இன்னும் தயவு செய்யலாம். அந்த தயவு, அந்த இரக்கத்தினால உங்கள் நிமித்தம் அநேகரை அக்கறைக்கு அவர் கொண்டு வருவார். இன்னும் கரங்களை அசைச்ச நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேகமா நம்ம சில விஷயங்களை தியானிச்சு ஜெபிக்க போகிறோம். இந்த இன்னும் என்கிற வார்த்தை கடைசி வார்த்தை. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆமா, நம்ம வாசித்த வேத பகுதியும் the last book of the Bible இல்லையா? Revelation is the last book of the Bible. வாசிச்ச 22ஆம் அதிகாரமும் கடைசி புஸ்தகம், வாசிச்ச வசனமும் கடைசி பக்கம். அப்ப இந்த இன்னுங்கிற வார்த்தை பைபிள்ல கடைசியில் இருக்கு. இன்னும் 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 4 தடவை இன்னும்னு சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 4 இன்னும், 2 இன்னும் துன்மார்க்கர்களுக்கு, 2 இன்னும் தேவனை அறிந்தவர்களுக்கு, மொத்தம் 4 இன்னும். இன்னும் 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 இன்னும். பைபிள்லயும் கடைசி புஸ்தகம், பைபிள்லயும் கடைசி பக்கம், இந்த புஸ்தகத்துல கடைசி புஸ்தகம். அப்ப இன்னுங்கிற வார்த்தை கடைசி உள்ள ஒரு வார்த்தை. அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு நீ 2 மைல் நடக்க தூரம் போ. ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்போ இந்த இன்னும் என்கிற வார்த்தைக்கு முன்பதாக வேறு சில காரியங்களை சபை செய்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? அதுதான் 2 மொழிபெயர்ப்புல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதான் தியானிக்க போறோம். வாசிக்கிறேன். Revelation chapter 22 verses 11. அதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. ஆனா அழகாக எழுதி இருக்கிறது நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்துல. He that is righteous, let him righteous still. He that is holy, let him be holy still. இந்த வார்த்தை still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் பேசுறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, he that is righteous, let him be righteous still. பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தத்துல உறுதியா இருக்கட்டும், still நிலை நிற்கட்டும், still. ஸ்டில்னா என்ன? போட்டோ ஸ்டில். ஒரு போட்டோ எடுக்கிறோம்னா what is the difference between still and movie? மூவி அசையும் இல்லையா? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோல பேசுறேன், மூவி ஸ்டில்னா அப்படியே no change இல்லையா? ஆமா, he is still like that, he is still talking like that, he is still அப்படின்னா அப்படியே தான் இருக்கிறான். அவன் மாறவே இல்லை, அவன் பேச்சு மாறல, அவன் குணம் மாறல, அவன் புத்தி மாறல. ஸ்டில் அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு காரியத்துல உறுதியா இருப்பது. எத்தனை வருஷம் ஆச்சு இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சிலர் சொல்லுவோம். எத்தனை வருஷம் ஆச்சு இப்படித்தான் கோபம் வருது. ஸ்டில். He that is righteous, let him be righteous still. He that be holy, let him be holy still.
முதலாவது ஸ்டில் உறுதியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவன் உன்னை ஒருமையில் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, ஸ்டில் தூரம் போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவன் நம்மளை கூப்பிடுறான்னா உடனே போயிட முடியாது. அதுக்கு தான் நான் முன்னாடியே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா சிலருக்கு 2-3 தடவை சொன்னாதான் வளரும். பில்லி கிரஹாம் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு ரெவலேஷன் 3 தடவை சொல்லுவார். அப்ப கேட்டாங்களா, ஏன் ஒரு வார்த்தையை 3 தடவை சொல்றீங்க? அப்ப அவர் சொன்னாரா, முதல் தடவை சொல்லும்போது முதல் வரிசையில் இருக்கிறவங்க கேட்பாங்க, 2வது தடவை சொல்லும்போது 2வது வரிசையில் இருக்கிறவங்க கேட்பாங்க, 3வது தடவை சொல்லும்போது 3வது வரிசையில் கேட்பாங்க, 4வது தடவை நான் சொல்லுவேன், அப்பதான் முதல் வரிசையில் இருக்கிறவனுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஏன்னா நான் போற இடத்துலயும் சிலர் கேட்பாங்க, ஏன்பா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க, வேற பாயிண்ட் இல்லையா? ஐயா, பாயிண்ட் ரொம்ப இருக்கு, ஆனா நமக்கு விளங்கணுமே அப்படின்னு சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஏதாவது ஒரு பகுதியில் நம்மளை தொடணுங்கிற ஒரு வாஞ்சை பாரும். அப்ப முதலாவது, ஒருவன் நம்மை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணும்போது முதலாவது நமக்கு அந்த உறுதிப்பாடு இல்லையா? உறுதிப்பாடு. ஸ்டில் ஓகே, நம்மளை கூப்பிடுகிறவன் யாரு, நம்மளை யார் கூப்பிடுறா, அவங்க கூட போயிடக்கூடாது, அவங்க கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா உறுதி, சரி கூப்பிடுறா நம்ம போகலாம். அந்த உறுதி முதலாவது. ஒரு திருச்சபைக்கு உறுதி வேணும். ஒரு ஊழியக்காரர், ஒரு விசுவாச பிள்ளைகள், வாலிபனே, வாலிப சகோதரி, உனக்கு ஒரு உறுதி வேணும். ஒரு ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ், உறுதி, நிலைப்பாடு வேணும். ரூத் 1:18 பாருங்க, நகோமி கிட்ட ரூத் சொல்லுகிறாள், நான் என் தேசத்துக்கு திரும்பி போறதை குறித்து நீ என்கிட்ட பேசக்கூடாது. உன் தேவன் என் தேவன். நீ எங்க படுக்கிறியோ அங்கதான் நான் படுப்பேன், நீ எங்க சாவுறியோ அங்கதான் நான் சாவேன். உன் வீடு என் வீடு, உன் தேவன் என் தேவன். அந்த உறுதி. அவள் மன உறுதியா இருக்கிறதை நகோமி கண்டு அப்புறம் அவளிடத்துல ஒன்றும் பேசவில்லை. உங்க உறுதியை பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என் மகள் எவ்வளவு உறுதியா இருக்கிறான், என் மகள், என் பிள்ளைங்க எவ்வளவு உறுதி, ஒரு திருச்சபை தன்னுடைய தரிசனத்தில் எவ்வளவு உறுதியா இருக்கிறது என்பதை கர்த்தர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். That is called the still experience. ஓசியா 6:4 வாசிக்கிறோம், எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உன் பக்தி காலையில தோன்றுகிற மேகத்தை போலவும் காலையில விழுகிற பனிக்கு ஒப்பா இருக்குது. As like a cloud, as like a dew. இந்த ரெண்டுமே நிரந்தரம் இல்லைங்க. மேகமும் பனியும் நிரந்தரம் அல்ல. இந்த குளிர் பிரதேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு போகும் பாருங்க. திடீர்னு மிஸ்ட் வரும், திடீர்னு போயிடும், வெயில் வரும். உறுதி இல்லாத அனுபவம். எப்பிராயிமே உனக்கு நான் என்ன செய்வேன், யூதாவே உனக்கு நான் என்ன செய்வேன். உன் பக்தி இப்படி இல்ல இருக்கு, உறுதி இல்லையே. சபை உறுதியா இருக்கட்டும். ஜெப ஜீவிதத்துல, வேத வாசிப்புல, உங்க தரிசனத்துல முதலாவது உறுதி பெற்றுக் கொள்ளுங்க. இதுதான் என் அழைப்பா, கர்த்தர் என்னை இதுக்குத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறாரா என்கிற உறுதி நமக்குள்ள வரட்டும். வாய் திறந்து ஜெபிங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உறுதி தாங்கப்பா. கேளுங்க, நல்ல வாய் திறந்து கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உறுதி தாங்க. ஒரு உறுதியான அனுபவம். அநேகருக்கு இன்னைக்கு அந்த உறுதி இல்லை, அந்த நிலைப்பாடு இல்லை. அந்த நிலைப்பாடு இல்லாதனால அவங்களுக்கு they cannot move to the another stage. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய விஷயம் அந்த உறுதிப்பாட்டில் கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்கிற உறுதி. சொல்லுங்களேன் வாய் திறந்து, கிறிஸ்துவுக்குள் நான் யார், who am I in Christ என்கிற உறுதி. 2 பேதுரு 1:19 வாசிக்கிறோம். அதிக நிச்சயமான தீர்க்க தரிசன வசனங்களும் நமக்கு உண்டு. அதிக நிச்சயமானது. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது, ஆண்டவர் என்ன நான் BE படிக்கும் போது என்னோடு பேசி, நான் படித்து முடித்த பிறகு என்னை தெரிந்து கொண்டார். நாட்களில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்போ தெளிவாக எரேமியா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனம், 7 நாள் உபவாசத்துல 7வது நாள் ஆண்டவர் காலையில தெளிவா பேசினார். எரேமியா சத்தம் எல்லாம் கேட்கல, ஒரு உணர்த்துதல். அந்த உணர்த்துதல் போதும். ஆக்ஷன்ல புரிஞ்சுக்கிறவனுக்கு, உணர்வுல புரிஞ்சுக்கிறவனுக்கு பேச வேண்டாம். உணர்த்துனா புரிஞ்சிடும், பார்த்தாலே புரிஞ்சிடும்னா அவனுக்கு பேச வேண்டாம், கத்த வேண்டாம். Just an action is enough.
எங்கள் வீட்டில் சில நேரம் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பேச மாட்டார். ஒரு ஆக்ஷன் தான், அப்படி கண்ணை அப்படி பார்ப்பார், அவ்வளோதான். உள்ளேருந்து டீ வந்துடும், பிஸ்கட் வந்துடும். திரும்ப பார்த்தாருன்னா டீயும் போயிடும், பிஸ்கட்டும் போயிடும். திரும்ப டீ பிஸ்கட் எல்லாம் திரும்ப போயிடும். திரும்ப ஒரு தடவை பார்த்தா டேபிள்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க, எல்லாம் ரெடி ஆகிடும். அப்போ ஆக்ஷனில் புரிஞ்சுக்கொள்ளும், உணர்வில் புரிஞ்சுக்கொள்றவங்களுக்கு நோ நீட் ஃபார் எனி லாங்குவேஜ். என்கிட்ட ஆண்டவர் காதுக்குள்ள பேசணும், விஷன் கிடைக்கணும்லாம் தர மாட்டாங்க. உணர்வில் பைபிள் படிக்கும் போதே உணர்வு வந்துடும். அந்த உணர்வில் புரிந்து கொள்கிறவர்களுக்கு நோ நீட் ஃபார் எனி ஆடியபிள் வாய்ஸ். உங்களுக்கு தெரியுமா, ஆடியபிள் வாய்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஜென்டைல். வேதத்தில் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் வேதாகமத்தில் ஆடியபிள் வாய்ஸ் கேட்டுச்சு சொல்லுங்க? ஆண்டவரோட அதிகம் நடக்காதவர்களுக்கு. ஆபிரகாமே ஆபிரகாமே ஆடியபிள் வாய்ஸ், சிநேகிதன் தான், ஆனா சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி போகும்போது ஆடியபிள் வாய்ஸ் இஸ் நீடட். தமஸ்கு பட்டணத்திலே சவுல் என்கிற வாலிபனுக்கு ஆடியபிள் வாய்ஸ் தேவைப்பட்டது. சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? வாட் இஸ் தி நீட் ஃபார் தட் ஆடியபிள் வாய்ஸ்? அதர்வைஸ் they cannot understand. சாமுவேலே சாமுவேலே என்கிற ஆடியபிள் வாய்ஸ் எதற்கு? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஆண்டவரை ரொம்ப அறியாதவங்களுக்கு ஆடியபிள் வாய்ஸ் தேவை. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன், இடி முழக்கத்தை போல, தேவதூதன் வந்துட்டது போல சத்தம். உடனே இயேசுவே என் நிமித்தம் அல்ல இந்த சத்தம் உண்டானது, உங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இந்த சத்தம் உண்டானது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்குதான் ஆடியபிள் வாய்ஸ் இருக்கு. தேவ பிள்ளைங்களுக்கு உணர்வு தான். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, those who are led by the Spirit of God, they are the sons and daughters of God. தேவனுடைய சத்தத்தினால அப்படி உணர்வு. இந்த உணர்வுள்ள இருதயம் பரிசுத்த ஆவி உள்ளிடத்தில் வரும்போது உணர்த்துவா. உணர்வுள்ள இருதயம். தேவனே உடைய கற்பனைகளை நான் கை கொள்ளும்படி எனக்கு சத்தம் போட்டு கூப்பிடுங்க அப்படி இல்லை, என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உறுதி இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த உறுதி உள்ள ஒரு அனுபவத்தை தேவனிடத்தில் நாம் கேட்போம். அந்த உறுதி உள்ள ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்? தேவ சமூகத்தில் ஜெபிங்க, ஆண்டவர் அந்த உணர்வை தருவார். வசனம். அப்போ நான் உபவாசத்துல 7வது நாள் ஆண்டவரே ஒண்ணுமே பேசலையே, நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அப்படியே ரூமுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வந்த உடனே அப்படியே என் கை காலெல்லாம் நடுங்கும். ஏன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்கெல்லாம் படிப்போம் பார்த்தீங்களா? அப்போ அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். Let me tell you, இன்னொருவருடைய அனுபவம் உங்களுடைய அனுபவம் அல்ல. உங்களுக்கு என்று ஒரு தனி 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 சீன் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். You cannot walk in another's one faith. இன்னொருவருடைய விசுவாசத்துல நீங்க நடக்க முடியாது சகோதரா சகோதரி. திருச்சபையே அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர் அப்படியே மேகமா வரும், அல்லது ஒரு எக்கால சத்தம் கேட்க, இப்படி எல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஆனா ஒன்றும் நடக்கல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு. எரேமியா படி 1ஆம் அதிகாரம் கரெக்டா 5வது வசனம் நான் திறக்கும் போதே வந்துச்சு. அது நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். 5லிருந்து படிக்கிறேன். ஒவ்வொரு வேர்டு நான் படிக்கிறேன். உன்னை தாயின் கருவில இருக்கும் போதே உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு நான் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. உன் நாவலையும் ஒவ்வொரு வார்த்தை படிக்க 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 என் இருதயத்தில் அதிக நிச்சயமான தீர்க்க தரிசன வசனம் இது என்பதை நான் புரிந்து கொண்டேன். I was so clear and got clarity at that time. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி நான் ஜெபத்தை முடித்து வெளியில வந்தேன். நான் யாருங்கிற நிச்சயம், உறுதி. 2வது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்கிற உறுதி. For what I have called by God. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அந்த தெளிவு நமக்கு வேணும். ஆண்டவர் என்னை எதுக்கு பிடிச்சிருக்கிறார்? ஒரு வேலை செய்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கா? அல்லது நான் என்ன படிக்கிறது கூட இட்ஸ் a calling. புரிஞ்சுக்கோங்க. ஆமா, நீங்க என்ன படிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை எம்பி படிக்க வச்சது கூட அவருடைய சித்தம். அதனாலதான் நான் ஊழியக்காரனா நிற்கிறேன். எதுக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதுக்காக அப்படின்னு சொல்றாருல. 3வது, எங்கே போகிறோம்? உறுதி. ரூத்துக்குள்ள அந்த உறுதி இருந்துச்சு. எங்க போறோங்கிற உறுதி. எனக்கு அருமையானவர்களே, உறுதியா இருங்க. ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சபைக்கு வரட்டும். அசையாதீங்க. அசைவில்லாத சியோன் பர்வதத்தை போல இருங்க. ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும். நிறைய வாலிபர்களுக்குள்ள அந்த ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீ எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க. டோன்ட் பீ த கேட் ஆன் த வால். மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி மாறிடாதீங்க.
Don't be in the still experience. அப்ப முதலாவது ஒரு மைல் ஒருவர் நடக்க அழைக்கும் போது முதலாவது உங்களுக்கு என்ன வேணும்? உறுதி வேணும். ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இவன் கூட போகலாம், எனக்கு உறுதி இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நான் யார், முதல்ல நான் யாருங்கிற கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருங்கிற உறுதி இருக்கு. ரெண்டாவது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்ங்கிற உறுதி இருக்கிறது. மூன்றாவது, நான் எங்கே போக போகிறேன் என்கிற உறுதி இருக்கு. அதனால நான் உறுதி பண்ணிட்டேன்னா நான் அவன் கூட போக ஆரம்பிச்சுவேன். உங்களை இன்றைக்கு அந்த 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு. வேலை இரு கருக்குள்ள பட்டயவங்க சபை அழைக்கிறார். அப்ப சபைக்கு ஒரு உறுதி வேணும். மரியாள் போல இதை எதனாலே அறிவேன், நான் புருஷனை அறியனே. எல்லாருக்கும் அந்த அடையாளம் கிடைக்குமான்னு தெரியாது. கிதியோன் அழைச்ச போது பனி இங்க பெய்யணும் அங்க பெய்யணும், எல்லாருக்கும் பாசிபிளான்னு தெரியாது. ஆனா அந்த உறுதி, கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்கிற உறுதி, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்கிற உறுதி, நான் எங்க போகிறேன் என்கிற உறுதி இருந்தால், உறுதி முதலாவது உங்களை நிச்சயம் பண்ணி ஓகே நம்ம போலாங்கிற தைரியம் வந்துடும். ரெண்டாவது, அவன் கூட அந்த 1 மைல் தூரம் நடப்பதற்கு தொடருவான். அப்ப ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி. முதலாவது ஸ்டில், உறுதி. ரெண்டாவது கண்டினியூட்டி, டு ஃபாலோ, தொடர்ந்து போறது. முதல்ல உறுதி ஆகணும், அதுக்கப்புறம் அந்த 1 மைல் தொடர்ந்து போகணும். 1 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நான் பின்தொடரவா, அதை தொடர்ந்து போனால் அதை நான் பிடிப்பேனா என்று தாவீது தேவனிடத்தில் கேட்டபோது, நீ அதை பின்தொடர், நீ அதை பின்தொடர்ந்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, there is a lacking to follow something. there is a great lack. கண்டினியூ பண்றது இல்ல, ஃபாலோ பண்றது இல்ல, அப்படியே அங்கங்க தேங்கி நிற்கிறோம். there is no follow up in church. they are failed to continue something in our life. நாம எல்லாம் நல்ல ஜெபிக்கிறவங்க, நாம எல்லாம் நல்ல பைபிள் படிக்கிறவங்க, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு விரும்புறவங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா we fail to continue something. இதை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் தொடராததுனால நிறைய விஷயத்தை நான் இழந்து போயிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களை, தாவீது கேட்ட இந்த ஒரு சபைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் கேட்கணும், ஆண்டவரே நான் அதை பின்தொடரவா? Yes, it is my will to follow that. Yes, it is my will. இது என்னுடைய சித்தம் தான். ஆண்டவரே நான் பின்தொடரேன். You should follow that and you will restore it back into double. அதை நீ திருப்பிக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை அசைச்சு நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியர்கள் வந்து தாவீதுடைய எல்லைகள் மேல, அந்த சிக்லாக் என்ற இடத்துல வந்து அவர்கள் மேல விழுந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்துட்டு போனாங்க. எல்லாருக்கும் இழப்பு, எல்லாரும் நஷ்டப்பட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் இழந்தாங்க. ஆனா அவங்கள போலவே தான் தாவீது இழந்தான். தாவீதுக்கு இரட்டிப்பான இழப்பு. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானி தருகிறான். எல்லாரும் இழந்ததை விட தாவீது என்கிற தலைவன், அவர்களை வழிநடத்தி வந்த தலைவனுக்கு இரட்டிப்பான இழப்பு. ஆனா அவனுக்கு தான் இழப்பு தான் பெருசா இருந்துச்சு, ஜனங்களுக்கு தங்களுடைய இழப்பு தான் பெருசா இருந்துச்சே தவிர தலைவனை மனக்லேசத்தினால கல்லறிய வந்தார்கள். This is the current issue in today's church. தலைவர்களை கல்லறிகிற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இழப்பு இருக்குது உண்மை, தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது உண்மை, தங்கள் வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது உண்மை. ஆனா நம்மை விட நமக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னா நம்மளை நடத்துகிற தலைவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யோசிக்கணும். சபை யோசிக்கணும். சில நேரம் நான் யோசிப்பேன், சாப்பாடு கொண்டு வாங்க, ஏன் இவ்வளவு நேரம், அப்படி இப்படின்னு அம்மாவை திட்டுறோமே, சாப்பிடுகிற நமக்கே இவ்வளவு கோவம் வருது. பொறுமையா அந்த அடுப்படியில் நின்று கொண்டு பலவீனத்தின் மத்தியில நமக்காக சமைச்சிட்டு வர்றாங்களே, அப்ப அதை நம்ம நிதானிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பேன். அதே போலதான் நமக்கே இவ்வளவு பாடுகளானா நம்மை நடத்துகிற தலைவர்களுக்கு. அதனாலதான் பவுல் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலனா இருந்து ஒவ்வொரு நிருபத்திலையும் சொல்றார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, எனக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்க. சத்திய வசனத்தை நாம் பிரசங்கிக்கணும். நான் கட்டப்பட்டிருந்தால் வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை. Even though I was bound
தயவு செய்து தலைவர்களுக்காக ஜெபிங்க. Pray for the leaders in the nations. ஆவிக்குரிய தலைவர்களுக்காக ஜெபிங்க. சபை போதகர்களுக்காக ஜெபிங்க. They are undergoing in a very difficult situation more than you and me. எங்க இழந்துட்டோம், நாங்க இழந்துட்டோம், எங்களுக்கு மனக்லேசம். அதனால பாஸ்டர் கல்லறிவீங்களா? காலேஜில் படிக்கும் போது ப்ரொஃபஸர் ஏதாவது திட்டாருன்னா பாத்ரூம்ல போய் கறி நெருப்பு வச்சு செவரில் எழுதுவோம், ஏதாவது பட்ட பேர் போட்டு. லீடர்ஸ் அப்படி ஆயிட்டாங்க, லீடர்ஸ் அப்படி ஆகிட்டோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாஸ்டர்ஸ் அப்படி கல்லறியணும் மனக்லேசத்தினால. தங்கள் பலன் தீர்ந்து போக மட்டும் அவர்கள் அழுதார்கள். ஆனா தாவீது விடல. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? வேகமா போய் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு தேவனிடத்துல போனா, லார்ட், shall I continue that? Shall I pursue that truth? நான் அதை பின்தொடர ஆண்டவர் உடனே சொல்றார், just follow that, you will going to restore it back in double. அழுதுகிட்டு இருந்தது போதும், சபையை புலம்பிக்கிட்டு இருந்தது போதும். இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு நெருக்கடிகள், போராட்டங்கள், ஒருவேளை குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், தாய்மார்கள், பிள்ளைகளை விட இரட்டிப்படமான வேதனையும் பாரத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். அழுது கொண்டிருந்தது போதும், உன் படுக்கையை விட்டு நீ எழுந்து, உன் தூசியை உதறி விட்டு நீ எழுந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழுந்திருந்து go and pursue it. ஹோசன்னா ரிவைவல் சர்ச்சோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Go and pursue, continue that. உறுதியா இருக்கிறோம், அழைப்புல உறுதியா இருக்கிறோம், ஜெபத்துல உறுதியா இருக்கிறோம். நல்லது. ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருங்க. அப்படிலாம் வாசிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா அந்த உறுதிக்கு அடுத்து என்ன செய்யணும்? ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணணும். வேதம் சொல்லுகிறது அந்த பேசோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபைக்கென்று ஒரு பேசோர் இருக்கிறது. the brook of Besor, the brook of Besor. பேசோர் நதி அண்டையிலே அவர்கள் வந்தபோது அவர்கள் சிலர் விடாய்த்து போனார்கள். 600 பேர் புறப்பட்டாங்க தாவீதோடு. ஆனா விடாய்த்து போனார்கள். ஒரு தலைவன் சோர்ந்து போனால் எல்லாரும் சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு குடும்ப தலைவன், எங்க வீட்டுல எங்க அப்பா டல்லாயிட்டாருன்னா நாங்க எல்லாரும் டல்லாயிடுவோம். எங்க வீட்டுல எங்க அம்மா சோர்ந்து போயிட்டாங்கன்னா எல்லாரும் அப்செட் ஆயிடுவோம். அதனால be careful. leaders, ஜெபக்குழு நடத்துகிற தலைவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிற தலைவர்கள், சண்டே ஸ்கூல் நடத்துகிற சகோதரிமார்கள், வீட்டு கூட்டம் நடத்துகிற தாய்மார்கள், பரிசுத்தவான்கள், நீங்க சோர்ந்து போனீங்கன்னா உங்க பின்னாடி வர்றவங்க சோர்ந்து போயிடுவாங்க. தாவீது விடாய்த்து போகல, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் அவ்வளவு சோர்வுதான் எனக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீயே சோர்ந்து போனா எப்படிப்பா? விடாய்த்து போகிறோம், ஆனாலும் கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு முன்னேறி போகிறான். முன்னேறி போன அவனுக்கு என்ன நடந்தது? 600 பேர் பின்தொடர்ந்தார்கள். நீங்க திடப்படுத்தி கொண்டு முன்னேறி போனால், சிலரை தொடர்ந்தால் உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கூட்டத்தை தருவார். ஒரு சபைக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போகணும், சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணும்னு உங்களை திடப்படுத்திட்டு போனீங்கன்னா உங்களை பார்த்து பின்னாடி சிலர் வருவாங்க, நிச்சயமாய் வருவாங்க. இட்ஸ் a promise. ஆனா there is a brook of Besor. It's a spirit. There is a brook of Besor. நெகேமியா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், நான் பெர்மிஷன் தந்துட்டீங்க ராஜாவே, ஆனா பட் ஐ நீட் a letter. எனக்கு எருசலேமின் ஆலயத்தை கட்டுறதுக்கு பெர்மிஷன் தந்துட்டீங்க, பட் ஐ நீட் a letter. என்ன லெட்டர் வேணும்? என்ன லெட்டர் வேணும்? என்ன நதிக்கு அக்கறையில சில அதிபதிகள்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கிற சில அதிபதிகள் ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்க லெட்டர் தந்தீங்கன்னா அந்த லெட்டரை நான் காமிப்பேன். டோல்கேட்ல லெட்டர் காட்டிட்டு நான் போற மாதிரி, சில செக் போஸ்ட்ல லெட்டர் காட்டிட்டு நான் போற மாதிரி. ஐ நீட் a letter. I need a letter. என்ன தாமதம் பண்ணுகிற, என்னை விடாய்த்து போக பண்ணுகிற, என்னை பலனற்று போக பண்ணுகிற ஆவிகளுக்கு அதை நான் காண்பிக்கணும். Today God is giving you an access letter to move forward. There is a brook of Besor in somebody's life. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்காக ஒரு செய்தியை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். 200 பேர் விடாய்த்து போனார்கள். They exhausted and they fainted in near the brook of Besor. ஆனா அதை தாண்டி அவங்க போனாங்க. அதை தாண்டி தாவீதோடு 400 பேர் போனாங்க. 200 பேர் உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து போவதற்கு தடையாயிருக்கிற பேசோர் நதிகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்தட்டும். பாகால், பிராசிம், சத்துருக்களை கண்ணீரை போல உடைந்தோடப்படும்.
அருமையானவர்களே, உறுதியாக இருக்கிறது நல்லது, ஆனால் அதே நேரத்தில் தொடரணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் எப்படியாகிலும் தகுதியாக முடிக்கும், ஆசையா தொடர்றேன். அப்போ சிலதை தொடர வேண்டுமானால் நான் தகுதியாகணும். ஐ வாண்ட் டு பி எலிஜிபிள் பர்சன். என் சபை தகுதியாகணும், ஆண்டவருடைய வருகைக்கு தகுதியாகணும். இரண்டாவது, அதை நான் தொடர்ந்து பிடிப்பதற்காக லாபமாக இருக்கிறத நஷ்டம் என்று விட்டேன், குப்பைவாக நினைச்சேன், விட வேண்டியதை விடணும். மூன்றாவதாக, நான் எதை தொடர்கிறேனோ அதை கனத்திற்குரியதா எண்ணணும். இந்த ஊழியத்தை நீங்க தொடரணும்னா அந்த ஊழியத்தை கனத்திற்குரியதா என்னங்க. கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியம் தந்திருக்கிறாருன்னா அந்த ஊழியத்தை நான் ப்ரெஷியஸா பார்க்கணும். இது என்னங்க ஊழியம், இதெல்லாம் ஊழியமா, இதெல்லாம் சபையா? ஒரு குடும்பத்தை தொடரணும்னா அந்த சபையை விலையேற பெற்றதாய் குடும்பத்தை பார்க்கணும். ஒரு பிள்ளையை தொடரணும், ஒரு வாலிப பிள்ளையை தொடரணும், ஒரு யூத் மினிஸ்ட்ரி நடத்தணும், ஒரு யூத் விங்க் நடத்தணும், அல்லது சிறுவர் ஊழியம் செய்யணும்னா அந்த பிள்ளைகளை விலையேற பெற்றவங்களை நீங்க பார்க்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க, அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய தன்மைகளை பாருங்க. விலையேற பெற்றவைகளா என்னன்னா நீங்க அவர்களை தொடரலாம். மூன்று காரியம். நீங்க ஒரு காரியத்தை தொடரணும்னா தகுதியாகணும்னு நினைக்கணும். ஐ வாண்ட் டு எலிஜிபிள் மோர். நான் இன்னும் எலிஜிபிள் ஆகணும்னு நினைச்சு பைபிள் படிக்கணும், எலிஜிபிள் ஆகணும்னு ஜெபம் பண்ணணும். தேவைக்காக ஏடிஎம் கார்டு போட்டு சுரண்டது போல ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர முடியாது. whether I am having prayer request or not, I will follow. தகுதியாகணும். ரெண்டாவது, விட வேண்டியதை விடணும், அப்பதான் தொடர முடியும். கூழு ஆசை வீசைக்கு ஆசைன்னா முடியாது. பாம்பு சாகணும், கோல் உடையக்கூடாதுன்னா முடியாது. You should lose something to follow something. I repeat again this word. You should lose something to follow something. மூன்றாவதாக, விலையேற பெற்றதா என்னங்க. சின்ன சபையா இருக்கலாம், நம்ம சபை கொஞ்சம் விசுவாசிகளா இருக்கலாம், பட் consider that church as a beautiful one. யாக்கோபே உன் கூட அப்படி வர்ணிங்க. பைபிள் எடுத்துட்டு வர்ணிங்க. இந்த வசனம் எல்லாம் என் கையில தந்திருக்கிறாரு. counted this as a precious thing. அது அப்படி மதிங்க. யாக்கோபு கூழ் தான் காய்ச்சினான். அந்த கூழ் அவன் ஒரு மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி அழகா இருக்குன்னு சொன்னதுனாலதான் சேஷ்ட புத்திர பாகத்தையே வித்து ஏசா அந்த கூழை வாங்கி குடிச்சிருக்கலாம். இட் மே பி. சில ஹோட்டல்ல நீங்க போய் பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. பட் அவங்க they consider as a precious thing. சில வீட்டில் ஒன்றுமே இருக்காது, சாம்பார் ஒரு ஆம்லேட். அதை கன்சிடர் பண்ற விதம் நீங்க என்ன தெரியுமா? சாம்பார், ஆம்லேட், வெண்டைக்காய் பொரியல். கன்சிடர் நம்ம பார்க்கிற விதம் தாங்க மாறணும். நல்லா கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க தொடர முடியும். இந்த பேசோர் ஆற்றை கடக்க தேவன் கிருபை தரணும். The spirit of exhaustion, the spirit of faith, the spirit of anxiety, we rebuke you in the name of Jesus. There is a brook of Pesor in your family. ஒரு பேசோர் நல்ல உற்சாகமாக கிளம்புனீங்க, ஆனா ஒரு நதி, ஒரு யோர்தான் என்கிற நதி உங்களை கலங்க பண்ணுகிற ஒரு யோர்தான், உங்களை கலங்க பண்ணுகிற ஒரு பேசோர், உங்களை கலங்க பண்ணுகிற ஒரு செங்கடல், whatever it may be. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், I am going to rebuke that the brook of Pesor in your life. உங்களை தாமதிக்க பண்ணுகிற நெகேமியாவின் நாட்கள்ல ஒரு நதிக்கு அக்கறையில அவங்கள தடை பண்ணுவாங்கன்னு நெகேமியா ask a letter, ask a confirmation from the Lord. I rebuke the spirit of delay in this church. கர்த்தர் நல்லவர், கைவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த உறுதி, ஒருவன் ஒரு மைல் நடக்க கூப்பிட்டா அவன் கூட 2 மைல் போகலாம். முதல்ல இந்த உறுதி வேணும். ரெண்டாவது, அந்த உறுதி வந்தா நான் பின்தொடர முடியும். அந்த பின்தொடர்ந்து போகும்போது நியர்லி 1 மைல் நடந்துட்டேன் அப்படிங்கிற திருப்தி வந்துடக்கூடாது. பேசோர் நதி அண்டையில் வரைக்கும் வந்துட்டேன், இதுல திருப்தி இருந்துடக்கூடாது. இன்னும் 1 மைல் நடக்கணும். சபையை பார்த்து சொல்றாரு, இன்னும் பாஸ்டர் இது போதாது, டோன்ட் சாட்டிஸ்ஃபை. சகோதரி இது போதாது, வாலிப பிள்ளைகளை இது போதாது, பரிசுத்தவான்களே இது போதாது. சில நேரம் திருப்தி அடைஞ்சு உட்காரும் போது ஆண்டவர் துக்கப்படுறதை நான் பார்த்திருக்கிறேன். இது போதாது, இது போதாது, இன்னும் இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்ப கடைசியில தான் எந்த சபை உறுதியா இருக்கிறதோ, எந்த சபை பின்தொடர்கிறதோ அந்த சபைக்கு, எந்த குடும்பம் உறுதியா இருக்கிறதோ, எந்த வாலிபன், எந்த வாலிப தங்கச்சி, எந்த பெற்றோர்கள் உறுதியா இருக்கிறார்களோ அவர்களை பின்தொடர்வார்கள். அவங்கள பார்த்து பரலோகம் சொல்லும், இன்னும் இன்னும் மோர். யோவான் 15:2 வாசிக்கிறோம், முதல்ல நிலை நிற்கணும்.
நிலை நின்று அதுல கனி கொடுக்க தொடங்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை இலையை நறுக்கி இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் செய்வேன். அப்ப அந்த மூன்றாவது ப்ராசஸ் தான் இன்னும் சபை இந்த மூன்றாவது ப்ராசஸ்க்குள்ள வந்திருக்கிறது. மூன்றாவது ப்ராசஸ்க்குள்ள வராதவர்கள் நீங்க எங்க இருக்கிறீங்க? உறுதி இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறீங்க, உறுதியா இருந்துட்டும் பின்தொடர முடியாதவங்க இருக்கிறீங்க. பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற சிலருக்கு சொல்லுகிறார், இன்னும் ஆதியாகமம் 24:14 எலெயாசார் ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் காரியத்தை நீ சித்திக்க பண்ணினீரானால் எனக்கு ஒரு ஜெப குறிப்பு, எனக்கு ஒரு ஜெப குறிப்பு. இங்க நிறைய ஸ்திரீகள் பெண்கள் தண்ணீர் எடுக்க வருகிறாங்க. நான் யாருக்கிட்ட எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, உன் குடத்தை சாய்னு சொல்றேனோ அவ எனக்கும் தண்ணி சாய குடத்தை தரணும், என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஸ்திரீயையே என் எஜமானனுடைய மகனுக்கு நீ நியமித்தவள் என்பதை நான் இதனால் அறிவேன் என்று அவன் இப்படி ஜெபம் பண்ணி முடிக்க முன்னே, அவன் இப்படி ஜெபம் பண்ணி முடிக்க முன்னே, திருச்சபை ஜெபம் பண்ணி முடிக்கும் முன்னே, ஓ ஹalleluya, அவள் வந்து நின்று தன் குடத்தை சாய்த்தாள். ஆண்டவரே நீரும் குடியும் அப்படி ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொன்னாள். ஹalleluya, சொன்னதையும் நாங்க செய்வோம். ஒரு மைல் கூட்டா ஒரு மைலும் நடப்போம். அதுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு உறுதி வரட்டும். அந்த உறுதியில சொன்னதையும் செய்வோம். சொன்னதுக்கு அடுத்து ஒரு மைல் நடப்பதற்கு சபையை கர்த்தர் தகுதிப்படுத்திக் கொண்டோம். Do you know what happened next? ஆதியாகமம் 24 அதனுடைய 19வது வசனத்துல வாசிக்கிறோம், அதிகமாய் செய்தாள். தண்ணி கொடுத்தது பூனைக்கு இல்லைங்க, தண்ணி கொடுத்தது வந்து சின்ன சின்ன குருவிக்கோ பட்டாம்பூச்சிக்கோ இல்லை, தண்ணி கொடுத்தது ஒட்டகங்களுக்கு. கேன் யூ இமேஜின் தட்? ஒட்டகத்துக்கு. அன்னைக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கர வெயில் சீசன், நான் பாட்டில தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் தண்ணி தாங்கலன்னு கேட்டார். கொடுத்தா பாட்டில காலி பண்ணிட்டு தூக்கி போட்டுறவா அப்படின்னு கேட்கிறாரு. நான் அப்படியே பார்த்தேன் அவரை. ஒட்டகம், ஆமா சில ஒருத்தர் ஸ்தோத்திரம் போட்டிருக்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வந்தேன். தண்ணி இல்லை. ஒட்டகங்கள் உண்டு. எவ்வளவு ஒட்டகம் வந்து சேகரித்து வைக்கக்கூடியது தண்ணீரை, தனக்கு மட்டும் போதாது, சேகரித்து வைக்கும். உனக்கும் வார்ப்பேன், ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். சுவிட்ச் போட்டா தண்ணி வரக்கூடிய இடம் இல்லைங்க. சப்மர்சிபிள் மோட்டர் இல்ல, டெக்ஸ்மோலையோ அல்லது வீகார்ட்லயோ போடுறதுக்கு. கிணத்துல இறங்கி இறங்கி தண்ணீர் எடுத்துட்டு வரணும். இட்ஸ் நாட் an easy one. ஆனா உமக்கும் வார்ப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொன்னாள். என்ன நடந்தது தெரியுமா? ஆதியாகமம் 24:21 அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு, he gazed at her, ஆச்சரியப்பட்டு அவளை பார்த்து கொண்டே இருந்தான். இப்படி ஒரு மனவாட்டி, இப்படி ஒரு மனவாட்டி, மனவாளனுக்கு எவ்வளவு அழகுள்ள மனவாட்டியா இருக்க முடியும்? நம்ம சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியப்படணும். நம்ம சபையை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படணும். நம்ம சபையை பார்த்து ஊழியர்கள் ஆச்சரியப்படணும். என் வாலிப சகோதரி, தம்பி, தங்கச்சி, என் அருமையான தேவனுடைய ஊழியக்காரரே, ஓ ஹோசன்னா ரிவைவல் சர்ச் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க சபையை பார்த்து பரலோகம் ஆச்சரியப்படணும். he gazed at her, ஆச்சரியப்பட்டார். என்ன சொல்லணும்னே தெரியல, வாயில வார்த்தையே இல்லை. முதல்ல ஒரு தெரியாத மனுஷன் வந்து தண்ணி கேட்டா கொடுக்கணுமாங்கிற உறுதி அவளுக்குள்ள வந்தது. இரண்டாவது, அதை தொடர்ந்து செய்தாள். தொடர்ந்து செய்த போது, தொடர்ந்து மட்டுமல்ல இன்னும் செய்வேன், உமக்கும் பார்ப்பேன், ஒட்டகங்களுக்கும் பார்ப்பேன். சேலம் பட்டணத்துல யாரோ ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒட்டகங்களும் இருக்குங்க. இது மட்டும்தான் செய்ய சொன்னாங்க, செய்துட்டு உட்கார்ற எத்தனையோ பேர் மத்தியில இன்னும் செய்வதற்கு ரெபெக்காளை போல நான் ஆயத்தப்படுகிறேன். இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினால் பாடுவோம், பெருகுதே கிருபை,
சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. சபையை இன்னும் 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 அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் அழைத்து செல்ல விரும்புகிறார். எல்லாம் முடிந்தது என்று உட்கார்ந்திருந்த யோவானை பார்த்து எல்லாம் முடிந்தது, ஹல்லேலூயா, டொமிஷியன் சக்கரவர்த்தி யோவானை பல தந்திரங்கள் உபாயங்கள் பண்ணி பத்மு தீவிலே முடக்கி விட்டார். இனி இவனால் எழும்ப முடியாது, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று முடங்கி போன நிலைமையிலே கிடந்த யோவானுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஏறி வா என்று சொல்ல கேட்டேன். Hallelujah, Church of Hosanna, God is calling you to do more. Hallelujah. ரெனேகாளை போல எனக்கு கொடுக்கப்பட்டதை மாத்திரமல்ல, அதை தாண்டி ஒட்டங்களுக்கும் நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிற இன்னும் அதிகமாய் செய்கிறவர்களை பரலோகம் ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறது. எனக்கு அருமையானவர்களே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், ஆனால் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. சபையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஒரு மைல் நடக்க ஒருவன் பலவந்தம் பண்ணினான், அவனோட 2 மைல் நட. ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறாங்க நம்புகிறேன். முதலாவது அந்த உறுதி, என்ன கூட்டல் கூட போலாமாங்கிற உறுதி. 2வது அந்த பின் தொடர்ந்து 1 மைல் நடக்கணும். அதையும் தாண்டி 2 மைல் நான் நடந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக செய்வேன். இன்னும் ஜபத்துல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, ஊழியத்துல இன்னும் 1 மைல் நடக்க, இன்னும் சபையை இன்னும் அடுத்த ஒரு படியில கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் நீ கொடுத்த வசனத்தை இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அந்த உறுதி, அந்த உறுதியான அனுபவம், அந்த தொடர்ந்து செல்லுகிற அனுபவம், அடுத்துதான் இந்த இன்னும் என்கிற அனுபவத்தில் இவர்கள் வந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். என் நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தாமதித்துக் கொண்டிருக்கையில் அவன் மேல் வைத்த கிருபையினாலே லோத்துவை வெளியிலே கூப்பிட்டது மாத்திரமல்ல, நீ யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ண விரும்புறியான்னு கேட்டது போல சபையை ரெக்கமெண்ட் பண்ண சொல்றார். கிராமங்களை சொல்லுங்க, இந்த இத்தனை கிராமம் இருக்கு ஆண்டவரே, இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, இத்தனை கம்யூனிட்டி இருக்காங்க ஆண்டவரே சொல்லுங்க. உங்க மேல வச்சிருக்கிற இந்த சபை மேல வச்சிருக்கிற இறக்கத்தினால, இந்த ஊழியர் மேல கர்த்தர் வைத்திருக்கிற இறக்கத்தினால உங்க கூட நீங்க யாரெல்லாம் கை காண்பிக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் கைப்பிடித்து வெளியிலே கொண்டு போவதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த தயவுல நிலைத்திருங்கள், உங்களுக்கு தயவு செய்யப்படும். இன்னும் இன்னும் என்கிற வார்த்தை கர்த்தர் தந்து நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் பரலோகம் ஆச்சரியப்பட்டு களி கூற போகிறது. இதுவே நல்ல மனவாட்டி என்று சொல்ல கர்த்தர் கிருபை தரட்டும். பிதாவே, அபிரோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு உறுதியாக இருந்து பின்தொடர்ந்து இன்னும் என்கிற வார்த்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Amen. Praise the Lord. ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே செய்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனை ஆராதித்தோம், பாடி துதித்தோம். தேவனுடைய வார்த்தையை நம்மத்திலே தேவனுடைய தாசர்கள் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைந்தது. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் சபைகளிலும் தேசங்களிலும் பலத்த கிரியைகளை செய்திருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய ஆராதனை நடத்தின பாஸ்டர் லியோ ராகேஷ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்ததான பிரதர் ஞானேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் இருவரையும் இன்னும் ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு சாட்சியாய் ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றுகிற தெய்வ பிள்ளைகளாய் நிறுத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நம் கண்களை மூடி செபித்து முடிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களை அநாத சிநேகத்தினால் நான் உங்களை சிநேகித்தேன், காருண்யத்தினால் நான் உங்களை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இதனால் எங்களை நேசித்து, எங்கள் திருச்சபையை நேசித்து, எங்களுடைய விசுவாச குடும்பங்களை நேசித்து, ஆண்டவரே அது மாத்திரமல்ல, எங்களுடைய FB பேஜை லைக் பண்ணின ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நேசித்து உமது தாசர்களை கொண்டு செய்து முடித்திருக்கிற உமது மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இது பிள்ளைகளாகிய நாங்கள் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், பலப்பட்டு இருக்கிறோம், உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பலத்தோடு நாங்கள் தொடர்ந்து உமக்காய் சாட்சியா ஜீவிக்க உதவி செய்யும். இதனால் ஆராதனை நடத்தின நமது தாசனை நீர் ஆசீர்வதியும், பெருக பண்ணும். அவரையும் அவருடைய மனைவியும் ஆசீர்வதித்து, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவீராக. இதனாலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்ததான சகோதரர் பிரதர் ஞானேஷ்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு சாட்சியை நிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.